கொடைக்கானல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க தங்கிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கப்பிள்ஸா என்ஜாய் பண்ண ஒரு ஒர்த்தான இடம் சொல்லட்டா? பச்சை பசுன்னு இருந்த இடம் திடீர்னு இவ்வளவு பனிமூட்டமா மாறிடுச்சு. எப்படி செம்ம ஃபீலா இருந்துச்சுங்க. மதுரையில இருந்து நானே என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், எங்க அண்ணன், என் தம்பி எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப் போயிருந்தோம். கொடைக்கானல் மெயின்ல இருந்து 2 கிலோமீட்டரும், மூஞ்சிக்கல்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சூப்பரான பிளேஸ் தான் கோடை ஸ்கை வியூ. இருக்கக்கூடிய எல்லா ரூமுமே பார்க்க பக்காவா இருந்துச்சு. அதுவும் பால்கனில இருந்து பார்க்கும்போது ஐயோ அந்த இயற்கை சூப்பரா இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த பனிலாம் நம்ம கிட்ட வர மாதிரி ஃபுல்லா பனிமூட்டமா மாறிடும். செம்ம ஃபீலா இருந்துச்சு. 2 பேர் தங்குறீங்கன்னா 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 3 பேர் தங்குறீங்கன்னா 2000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பால்கனியோட தங்கணும்னு நினைச்சீங்கன்னா 2500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. டார்மென்ட்ரி ரூம், அதாவது ஹாஸ்டல் ரூம் மாதிரி இருக்கக்கூடிய ரூமும் இங்க அவைலபிளா இருக்கு. இல்ல இந்த வீடே எங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் 20 பேர் ஏன் 50 பேர் கூட இந்த வீட்டுல வந்துட்டு தங்கிக்கலாம். 12 பாத்ரூம்ஸும் இருக்கு. 20 பேர் தங்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒருத்தர் 100 ரூபாய் ஷேர் பண்ணா கூட போதும். சோ புக் பண்ற எல்லாருக்கும் 3 வேளை டீ காஃபி ஃப்ரீயா கொடுத்துறாங்க. 3 வேளை ஃபுட் வெஜ் நான்வெஜ்னு பேக்கேஜா இவங்களே அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துறாங்க. நீங்களே சமைக்கணும்னு நினைச்சாலும் சமைச்சுக்கலாம். ஜீப் சஃபாரி, டிராவல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கரும் இவங்களே கொடுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட டான்ஸ் ஆடி டிஜே பார்ட்டி போட்டு நீங்களே சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். சோ எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல, நீங்க என்ன கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபயர் கேம்பும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இண்டோர் கேம்ஸும் இங்க இருக்கு. கொடைக்கானலோட இயற்கையை என்ஜாய் பண்ணணும்னு கொடைக்கானல் வரவங்க தங்குற இடத்துலயும் கொடைக்கானல் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஒருத்தான இடம் தான் கோடை ஸ்கை வியூ. அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானலுக்கு வரவங்க ஒரு தடவை இந்த ஒரு பிளேஸ்ல தங்கி பாருங்க. கண்டிப்பா ஒருத்தான பிளேஸ் தான். நன்றி மக்களே.